வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அந்த கட்சி ஆரம்பிக்கக்கூடிய விழாவில் கொள்கைகள் என்ன, கொள்கை தலைவர்கள் யார் அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக பேசுவார். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாமல் ஒரு சுயநல கும்பல் அண்ணாமலை பண்ணுறது தப்பு, அண்ணாமலை பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வன்மத்தை கொட்டிக்கு இருக்காங்க. யாரை சொல்கிறேன்? நயினார் கும்பலை தான் சொல்கிறேன். தினமலர் சமீபத்தில் ஹிந்துத்துவாவுக்கு எதிராக அண்ணாமலை திரும்பிட்டாரு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்களே, அதை இந்த நயினார் கும்பல் பரப்பி விட்டுக்கு இருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் அமெரிக்காவில் இருந்தே பலாருன்னு ஒன்று விட்டார் மலை. தமிழ் விழாவில் ஒரு முக்கியமான பேப்பரு, தினமலர் தான் சொல்கிறாரு மலை, முக்கியமான பேப்பரு ஹிந்துத்துவாவுக்கு எதிராக நான் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஃபெட்னா நிகழ்ச்சியில் நான் ஏன் கலந்துக்கிட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு பதிலடி கொடுத்தாரு, செக் வச்சாரு மலை. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன தெரியுமா? என்னன்னா, டிஆர் பாலுவும் அண்ணாமலையும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. டிஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்த அந்த டிஃபமேஷன் கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. அப்போ சமரசம் ஆயிட்டாங்க 2 பேரும் அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பி விட்டாங்களே. இந்த பொய்க்கும் அமெரிக்காவில் இருந்தபடியே அப்பு விட்டுருக்காரு அண்ணாமலை. யாரெல்லாம் இந்த பொய்யை பரப்புனாங்களோ அடிப்படை அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு மலை. இந்த டிஃபமேஷன் கேஸ் போட்டார்ல டிஆர் பாலு, அந்த ஹியரிங் டே 1 அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது வரைக்கும் 7 டிஃபமேஷன் கேஸ் நான் போட்டிருக்கேன். அதில் 6 கேசஸில் அப்பாலஜி வாங்கியிருக்கேன். யாரை எதிர்த்து நான் கேஸ் போட்டேனோ அவங்க அப்பாலஜி பண்ணியிருக்காங்க என்கிட்ட. 7வது கேஸில் ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்துக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் போட்டு 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வாங்கியிருக்கேன். நான் போட்ட எந்த கேஸ்லையும் நான் தோத்தது கிடையாது. எனக்கு 82 வயசு ஆகுது, 50 வருஷத்துக்கு மேலே திமுகவில் இருக்கேன், திமுக பொருளாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துருக்காரு டிஆர் பாலு. பிறகுதான் 2வது ஹியரிங்கு, 3வது ஹியரிங்கு இதெல்லாம் போக போக சரி நாமளே குறுக்கு விசாரணை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து குறுக்கு விசாரணை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்ய ஆரம்பித்தேன். அதை தாங்க முடியாமல், சமாளிக்க முடியாமல் டிஆர் பாலு போட்ட கேஸை வாபஸ் வாங்கியிருக்காரு. கேஸ் போட்டது அவர். அந்த கேஸை தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும். அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அவர் கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு அண்ணாமலையும் டிஆர் பாலுவும் சமரசம் ஆயிட்டாங்களா அப்படின்னு சில மீடியாக்கள்லாம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அப்போது பேசிக்கான நாலேஜை கூட மீடியாக்களுக்கு நம்ம டீச் பண்ண வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி நாம் இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை சம்பவம் பண்ணியிருக்காரு. அடுத்து இன்னொரு விஷயம், குறுக்கு விசாரணையின் போது டிஆர் பாலு அண்ணாமலையும் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை விட்டோன்னே டிஆர் பாலுவுக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸை புதுசாக போட அண்ணாமலை முடிவு எடுத்திருக்காரு நான் சொன்னேன்ல. அதை கோர்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கலையாம். ஏன்னா கோர்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய வாதம் எதிர்வாதத்துக்கு எந்த கேஸும் பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிற ரூல் இருக்கான். இது அண்ணாமலையே விளக்கியிருக்காரு. நான் நீதிபதிக்கிட்ட சொன்னேன், டிஆர் பாலு இப்படி எனக்கு எதிராக குறுக்கு விசாரணையின் போது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, 50-60 பேர் அதை பார்த்துருக்காங்க. அதனால் டிஆர் பாலுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக நான் டிஃபமேஷன் கேஸு புதுசாக போடணும் அப்படின்னு நான் முறையிட்ட போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பெல்லாம் மேற்கோள் காட்டி நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய பேச்சுகளுக்கு எந்த கேஸும் போட முடியாது அப்படிங்கிற அந்த முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பெல்லாம் மேற்கோள் காட்டி டிஃபமேஷன் கேஸு போட விடாமல் தடுத்தாங்க. என்னால் போட முடியலை. உடனே ஒரு மீடியா கிளப்புறாங்க, அண்ணாமலை போட்ட டிஃபமேஷன் கேஸை அவர் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னதுனால தான் டிஆர் பாலு போட்ட டிஃபமேஷன் கேஸை இவர் வாபஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்றாங்க. எவ்வளவு ஃபேக் நியூஸை அடிச்சு விட்றாங்க அப்படின்னு மலை அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு எதிராக பொய் செய்திகளை பரப்பி விடுறவங்களுக்கு அடிப்படை அறிவே கிடையாது அப்படிங்கிறத நல்லா போட்டு உடைச்சிருக்காரு மலை. இப்போ நயினார் கும்பல் கத்தி கதறிக்கு இருக்காங்க, ஏன்னா இப்படி பேசிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கு இருக்காங்க. சமீபத்தில் சொன்னார்ல, தமிழர்கள் எந்த ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயும் சுருங்கிடக்கூடாது, எல்லாத்தையும் தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். இப்படி எல்லாமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக ரியாக்ட் பண்ணாங்க. மோடி என்ன சொல்கிறாரு? சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்கிறாருல, அதை தான் இன்னொரு வேர்ஷனில் அண்ணாமலை சொல்லியிருந்தார். இதுக்கு ஏன் தமிழக பாஜக அண்ணாமலையை கடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இப்போ நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஹிந்துக்களுக்கான நாடு மட்டும் இல்லை இந்தியா, அனைவருக்குமானது அப்படின்னு நிதின் கட்கரி நேற்று பேசியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா ஹிந்துக்களுக்கான நாடு மட்டும் அல்ல,
அனைவருக்குமானது அப்படின்னு பேசியிருக்காரு. இதே ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை ஒரு மேடையில் பேசுகிறாருன்னு வச்சுக்குவோம், பேசலை, ஒருவேளை பேசுகிறாருன்னு வச்சுக்குவோம். இதே தமிழக பாஜக கும்பல் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களே அண்ணாமலை பேசுகிறது தான் பேசுகிறாங்க, இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிற மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு வேர்ஷனில் அண்ணாமலை பேசுகிறாரு. ஆனால் அண்ணாமலை பேசினா தான் தப்பு, மோடியோ நிதின் கட்கரியோ பேசினா தப்பு இல்லை அப்படிங்கிற, அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைமைக்கு நயினார் கும்பல் ஈகோ காரணமாக தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் டீட்டெயிலாகவே பேசிட்டேன் எல்லாத்தையும். உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.